குருவே சரணம். ரொம்ப நன்றி மகாவிஷ்ணு ஐயா, எங்களுக்கு இந்த பரிபூர்ணமான குரு ஆசைகளுக்கு அனுப்பி அவரோட படம் பார்க்குறப்பே எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. மனசு அவ்வளோ நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் கண்ணில் தண்ணி தான் வருது. அப்படி இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் க்ரைங் அப்படி சீயிங் த ஃபோட்டோ. என்ன உங்களோட அந்த பரிபூர்ணமான பிளெஸ்ஸிங் எனக்கு அந்த வார்த்தையே ரொம்ப ரொம்ப லிஃப்டடாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். முடிஞ்ச சனிக்கிழமை அன்றைக்கி எங்கள் பாட்டி தவறிட்டாங்க. அப்பாவோட அம்மா, அவங்களுக்கு 92 வயசு ஆயிடுச்சு. இயற்கை மரணம் தான். கோவிட்டில் வீட்டிலே அவங்க வயசானவங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க. நாளே போய் ராத்திரியில் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மக்க நாள் போகல, ஏன்னா நிறையா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. நான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சில பேர் வர வாய் சொல்லும் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இங்கே தான் இருக்காங்க, வந்து எதுவும் செய்யலை பாட்டிக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லைங்க. மேலே ஏதாச்சும் அந்த ஆத்மாவுக்கு நான் செய்ய முடியுமா? அவங்க பேரை சொல்லி ஒரு நல்ல நன்கொடையோ அந்த மாதிரி செய்யறதில்ல எனக்கு நம்பிக்கை. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீகத்தில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் சீக்கிரமாக சித்திகளை அடைய முடியும், சீக்கிரமாக முக்தி நிலை அடைய முடியும். என்ன காரணம்னா, உங்களுக்கு என்னதான் குருநாதர்கள் மகாவதார் பாபாஜியோ, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோ, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளோ, வள்ளலாரோ, சிவானந்த பரமஹம்சரோ, ரமண மகரிஷியோ, தேவரையரோ, அகத்தியரோ, போகரோ, புலிப்பாணியோ யார் இருந்தாலும் எல்லா சித்தர்களுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, பெண் தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே வந்தாங்க. சித்தர்களை கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். ஏன் அப்படி வழிபட்டாங்கன்னா, இப்போது ரமணகிரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்வீடன்லேருந்து வந்த இளவரசர் மனோன்மணி தாயை கும்பிட்டுட்டு இருந்தார். பாலை தாயை கும்பிடுவாங்க, பால திரிபுர சுந்தரியை கும்பிடுவாங்க. அந்த வகையில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பெண் தெய்வத்தை மானசீகமாக மனசளவில் கும்பிட்டுக்கிட்டே வரணும். சாம்பிராணி ஊதுபத்திலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. மானசீகமாக புருவ மத்தியத்தில் அவங்க இருக்காங்கன்னு நினச்சி வேண்டிங்கனாவே போதும் பெண் தெய்வத்தை. என்ன காரணம்னா, அம்மா சொல்லாமல் உங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? நீங்கள் பிறந்த உடனே உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க இவர் தான் உன் அப்பா அப்படின்னு. அதே போல தான் அந்த அப்பனை பார்க்கணுன்னா உங்கள் அம்மா தான் சொல்லணும் எந்த ரூட்டில் போகணும், எப்படி போகணும். இவர் தாண்டா உங்கள் அப்பான்னு காட்டுறது யார் காட்டணும்? உங்கள் அம்மா தான் காட்டுவாங்க. அந்த அம்மான்றது யாரு? அவள் தான் பராசக்தி, பாலதிரிபுர சுந்தரி, வாழைத்தாய். இப்போ மனதிற்கு பிடித்த ஒரு பெண் சாமியை, பெண் கடவுளை வேண்டிக்கணும். எப்பயுமே மானசீகமாக அவங்கள நினச்சோடனே மனம் உருகி கதற அளவுக்கு வேண்டிக்கணும். தேவதையை நான் சொல்லலை, குட்டி குட்டி தேவதைகளை வேண்டக்கூடாது. அம்பிகையின் அம்சமான சிவதூதி நித்யா, பால திரிபுர சுந்தரி, இல்லை பார்த்தீங்கன்னா தசமகாதேவிகளில் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நீலப்பதாகா நித்யா, இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. ஆனால் இந்த சின்ன சின்ன ஏவலுக்கு வசியங்களுக்கு பயன்படக்கூடிய தேவதைகளை கும்பிடக்கூடாது. சாட்சாத் அந்த பரமேஸ்வரனின் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய பராசக்தியை நம்ம கும்பிட்றதுல எந்தவித தவறும் இல்லை. வழிபாடு கூடாதுங்கிறார். ஏன் சிறுதெய்வ வழிபாடு கூடாதுங்கிறாரு? சிறுதெய்வ வழிபாடு பண்ணாலே அது பலி கேட்கும். பலி கேட்கும் போது உயிரை கொல்ல வேண்டிய நேரம் வரும். உயிரை கொன்னீங்கன்னா அதுக்கு ஆற்றல்லாம் வரும், உங்களுக்கு ஆற்றல் வரும். ஆனால் உயிரை கொன்று இன்னொரு ஆற்றல் வந்ததுன்னா அதுக்கு கர்ம வினையை நீங்கள் அனுபவிக்க கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சீக்கிரம் ஆன்ம நிலையில் உயர்ந்த நிலை அடையணும், ஆன்ம சாதனையில் உயர்ந்த நிலை அடையணும்னா ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்கள் குருவோடு சேர்ந்து, குரு வணக்கத்தோடு சேர்ந்து தவம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் புருவ மத்தியத்தில் வச்சு அவங்கள வேண்டிக்கிட்டே வாங்க. சீக்கிரமான சித்தி நிலைகள் கிடைக்கும். முக்திக்கு சீக்கிரம் அவங்க கொண்டு போயிடுவாங்க. உங்களுடைய புண்ணியங்கள் இது எல்லாத்தையும் அழித்து நல்ல நிலை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் பராசக்திக்கு உண்டு. மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21, 22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21, 22 கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.